ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னும் நாம் ஒரு விதத்தில் ஈதுல் அத்ஹா என்கிற பெருநாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். காரணம், தில்ஹிஜாவுடைய 10வது நாள் மாத்திரம் நமக்கு பெருநாள் அல்ல. தில்ஹிஜா 10, 11, 12, 13 வரை ஒரு விதத்தில் பெருநாட்கள் தான். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஐயாமு அக்லின் வ ஷுர்ப் வ திக்ரில்லாஹ். 10வது நாளுக்கு பிறகு பிறை 11, 12, 13 உண்ண வேண்டிய, பருக வேண்டிய, அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய நாட்கள். ஆகவேதான் இந்த நாட்களில் நோன்பு நோற்பது ஹராம் என்று உலமாக்கள் சுட்டி காட்டுவார்கள். ரசூல் அவர்கள் இந்த நாட்களை உண்ண வேண்டிய, பருக வேண்டிய, திக்ர் செய்ய வேண்டிய நாட்கள் என்று சொன்ன காரணத்தினால் இந்த நாட்களில் ஹாஜிகளை தவிர மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது. மாறாக பெருநாட்களாக இதை கொண்டாட வேண்டும். ஹாஜிகள் மாத்திரம், குர்பானி கொடுக்காத ஹாஜிகள் என்ன செய்யலாம், இந்த நாட்களில் மினாவில் தங்கியபடி 3 நாட்கள் நோன்பு நோக்கலாம். குர்பானி கொடுக்காத அந்த ஹாஜிகள் வீடு திரும்பிய பிறகு 7 நோன்பு என்று 10 நோன்புகள் அவர்கள் குர்பானிக்கு பதிலாக பகரமாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஆக அந்த விதத்தில் இன்னும் பெருநாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய பெருநாட்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள், மற்ற நேரங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் அனைத்தையும் அங்கீகரித்து நிறைவான கூலி அல்லாஹ் நமக்கு தருவானாக. அன்பானவர்களே, இந்த ஜும்மாவுடைய உரையில் பள்ளிவாசலுடைய சில ஒழுக்கங்களை குறித்து, ஆதாபுகள் குறித்து சில விஷயங்களை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஒரு ஜும்மா உரையில் பள்ளிவாசல் தொடர்பான எல்லா அதபுகளை சொல்வது சாத்தியம் கிடையாது. பள்ளிவாசலில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்று பல விஷயங்களை நம்மால் குர்ஆன் ஹதீஸ் வழியில் சொல்ல முடியும். அதில் ஒரு பகுதியை இன்றைய ஜும்மா உரையில் நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, அடிப்படையாக பள்ளிவாசல்கள் இந்த பூமியிலேயே மிக சிறந்த இடங்கள், நாம் அதிகம் கண்ணியப்படுத்த வேண்டிய இடங்கள், சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டிய இடங்கள் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஹைர பிகாஇல் அர்தி மசாஜிதுஹா வ ஷர்ர பிகாஇல் அர்தி அஸ்வாகுஹா. பூமியிலேயே மிக சிறந்த இடங்கள் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் தான். மேலும் பூமியிலே மிக மோசமான தீய இடங்கள் என்று சொன்னால் அது மார்க்கெட், கடை வீதி, சந்தை என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். காரணம், பூமியில் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை குறித்து யோசித்து பாருங்கள். எந்த இடங்களில் அதிகம் நன்மையான காரியங்கள் நடக்கும், மேலும் எந்த இடங்களில் மிக மிக குறைவான தீமைகள் நடக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது பள்ளிவாசல்கள் தான். பள்ளிவாசல்களில் நன்மைகள் அதிகமாக நடக்கும், தீமைகள் என்று எடுத்துக்கொண்டால் மிக மிக குறைவு. சில பேர் பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை மறந்து, பள்ளிவாசலுடைய புனிதத்தை மறந்து, பள்ளிவாசலில் உட்கார்ந்து புறம் பேசினாலோ, பள்ளிவாசலில் உட்கார்ந்தபடி தகாத வார்த்தைகள் பேசினாலோ, பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது தவறான காட்சிகள் ஃபோனில் பார்த்தா, இப்படி சில தீமைகள் நடக்கும். பெரும்பாலும் தீமைகள் நடக்காது. பெரும்பாலும் பள்ளிவாசலில் நன்மையான காரியங்கள் நடக்கும். பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தீயவர்களும் பள்ளிவாசலில் வந்து தீமைகளை விட்டுவிட்டு நன்மைகளில் தான் பெரும்பாலும் ஈடுபடுவார்கள். ஆக
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இந்த பூமியில் அதிகம் நன்மை நடக்கக்கூடிய, மிக குறைவான தீமைகள் நடக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல்கள். ஆனால் மார்க்கெட் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு ஆண்கள் பெண்களுடைய கலப்படம், ஏமாத்து வேலைகள், பொய் பேச்சு போன்ற பல பிரச்சனைகள் நடக்கும். ஆக அது மிக மோசமான இடங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல் அன்பானவர்களே, பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹுடைய இல்லங்கள், அல்லாஹுடைய வீடுகள். எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய வீடுதான். அதில் குறிப்பாக பைத்துல்லா என்று காபத்துல்லாவை நாம் சொல்வோம். ஆனால் காபத்துல்லா மாத்திரம் அல்லாஹ்வுடைய வீடு, பைத்துல்லா கிடையாது. ஒவ்வொரு பள்ளிவாசலும் பைத்துல்லா தான், அல்லாஹ்வுடைய வீடு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபி பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். மக்கள் அல்லாஹ்வின் இல்லங்களில் ஒரு இல்லத்திலே, அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே, அதாவது ஏதாவது ஒரு பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய வீடு தான். ரசூல் சொல்கிறார்கள், ஏதேனும் ஒரு பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய ஒரு வீட்டில் மக்கள் ஒன்று கூடி யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை படித்து, வயததாரஸூனஹு பைனஹும், அந்த வேதத்தின் கல்வியை தமக்கு மத்தியில் பரிமாறிக் கொள்கிறார்களோ, மார்க்க கல்வியை உட்கார்ந்து தேடுகிறார்களோ சபையில் உட்கார்ந்து, இல்லா ஹஃபத் பிஹிமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். வனஸலத் அலைஹிமுர் ரஹ்மா, ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் மீது இறங்கும். வனஸலத் வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அமைதி, சகீனத் என்பது அவர்கள் மீது இறங்கும். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹ், அல்லாஹ் தன்னிடம் இருப்பவர்களிடத்தில், அதாவது மலக்குமார்களிடத்தில், பள்ளிவாசலில் ஒன்று கூடி மார்க்க கல்வி தேடக்கூடிய அந்த அடியார்களை குறித்து பெருமையாக பேசுகிறான். இதோ பாருங்கள், என்னுடைய அடியார்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து என்னுடைய மார்க்கத்தை படிக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமையாக மலக்குமார்களிடத்தில் பேசுகிறான். ஆக பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய வீடு, பூமியில் மிக சிறந்த இடம். மேலும் இந்த பள்ளிவாசல்கள் என்கிற அல்லாஹ்வின் இல்லத்தை நோக்கி நாம் நடந்து வந்தாலே, நடந்து வருவதே ஒரு வணக்கம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். வந்த பிறகுதான் நாம் இங்கு தொழுவோம், திக்ர் செய்வோம், துவா செய்வோம், குர்ஆன் திலாவத் செய்வோம், அல்லது உட்கார்ந்து பயான் பேசுவோம், கேட்போம். வந்த பிறகுதான் நன்மை. ஆனால் வரும் பொழுது, வழியில் வரும் பொழுது நடந்து வருவது என்பது ஒரு தேவை. அது பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் நடந்து வர வேண்டும், அது ஒரு தேவை. ஆனால் நடந்து வருவதே ஒரு வணக்கம்தான். பள்ளிவாசலை நோக்கி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் நன்மைதான் என்பதை மார்க்கம் சொல்கிறது. பள்ளிவாசலை நோக்கி நாம் நடந்து வரும் பொழுது ஒரு காலடி எடுத்து வைத்தால் ஒரு நன்மை எழுதப்படும், அடுத்த காலடி எடுத்து வைத்தால் ஒரு தீமை அளிக்கப்படும், அடுத்த காலடி எடுத்து வைத்தால் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருவதே ஒரு வணக்கம். சரி, பள்ளிவாசல் வந்த பிறகு நாம் இபாதத் செய்கிறோம், தொழுகிறோம். தொழுகைக்கு முன்பு அல்லது தொழுகைக்கு பிறகு எதையும் செய்யாமல், திக்ரும் செய்யாமல், திலாவத்தும் செய்யாமல் ஒருவர் மௌனமாக அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார், மௌனமாக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னாலும் அது இபாதத்து தான், வணக்கம் தான் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆக பள்ளிவாசலில் மௌனமாக ஒழுக்கத்தோடு அதவோடு உட்கார்ந்தாலே வணக்கம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். ஆகவேதான் ஒருவர் தொழுகை எதிர்பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தால் அவர் தொழுகையில் தான் இருக்கிறார் என்று ஹதீஸ். அவர் ஒண்ணுமே செய்யவில்லை, தொழுகை நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் மௌனமாக அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார், உட்கார்ந்திருந்தாலும் அவர் தொழுகையில் இருக்கிறார் என்று ஹதீஸ் சொல்கிறது. சரி, தொழுகை முடித்த பிறகு ஒருவர் திக்ர் செய்தால் அது அல்ஹம்துலில்லாஹ், திலாவத் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒண்ணுமே செய்யாமல் தொழுகை முடித்த பிறகு, ஜமாத் தொழுகை, மௌனமாக உட்கார்ந்திருக்கிறார். அதை குறித்த ஹதீஸ் என்னது? ரசூல் சொன்னார்கள், ஒருவர் தொழுகை முடித்து தொழுத இடத்தில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக ரஹ்மத் கேட்டு, அல்லாஹ்விடத்தில் அருள் கேட்டு துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவர் மீது அருள் புரிவாயாக, யா அல்லாஹ், இவர் மீது அருள் புரிவாயாக என்று மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். அன்பானவர்களே, பள்ளிவாசல் எத்தகைய இடம்! அங்கு இபாதத்துக்காக வேண்டி நாம் வரும் பொழுது நாம் நடந்து வருவதே ஒரு வணக்கம். இபாதத்துக்காக, தொழுகைக்காக வந்த பிறகு மௌனமாக உட்கார்ந்து இருந்தால் கூட அது என்னதான் வணக்கம் என்று சொன்னால், இந்த சிறப்பு வீட்டில் நாம் மௌனமாக உட்கார்ந்தால் கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. வேறு இடத்தில் போய் நாம் எதையும் செய்யாமல் மௌனமாக உட்கார்ந்தால் நன்மைகள் எழுதப்படுமா என்று கேட்டால் கிடையாது. பள்ளி வாசலில் மௌனமாக உட்கார்ந்தால் என்னது? அதற்கும் நன்மை என்று மார்க்கம் சொல்கிறது. அத்தகைய ஒரு புனிதமிக்க இடமாக இது இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கான கண்ணியத்தை, அல்லாஹ் ரசூல் என்ன கண்ணியத்தை பள்ளிவாசலுக்கு தந்திருக்கிறார்களோ அந்த கண்ணியத்தை அடியார்களாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். இங்கு பேண வேண்டிய ஒழுக்கங்களை, அதபுகளை அவசியம் நாம் பேணி நடக்க வேண்டும்.
அவ்வாறு பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, பள்ளிவாசலில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் ஏராளம். பள்ளிவாசல் நுழையும் பொழுது குறைந்தது அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் துஆ செய்துவிட்டு வலது காலை வைத்து உள்ளே வருவது. வெளியே போகும் பொழுது துஆ செய்துவிட்டு இடது காலை வைத்து வெளியே செல்வது. உள்ளே வந்த பிறகு பெற வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம்தான் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது. பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது இது நம்முடைய கடமை. இங்கு தொழக்கூடிய ஒவ்வொரு முசல்லி மீது அது என்னது? கட்டாய கடமை. பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபிமார்கள் செய்து வந்த பணி இது. பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபிமார்கள் செய்து வந்த ஒரு பணியும் இது இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து சொல்கிறான், அன் தஹீரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்இஸ் சுஜூத். என்னுடைய வீட்டை, என்னுடைய இல்லத்தை நீங்கள் இருவரும், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் காபத்துல்லாவை கட்டி எழுப்புகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இருவரும் என்னுடைய இல்லத்தை பைத்துல்லாவை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அன் தஹீரா, அதை சுத்தம் செய்யுங்கள். யாருக்காக? லித்தாயிஃபீன், பைத்துல்லாவுக்கு வந்து தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக. வல் ஆகிஃபீன், பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக. வல் ருக்இஸ் சுஜூத், பள்ளிவாசலில் வந்து தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்காக என்னுடைய இல்லத்தை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். யாரை பார்த்து? நபிமார்களை பார்த்து, இரண்டு கண்ணியமிக்க தூதர்களை பார்த்து. ஆக பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் நபிமார்களுடைய பணி. இது பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கடமை என்பதாக நாம் நினைக்கக்கூடாது. ஆம், பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கடமை என்ன? தொழக்கூடிய இடம் அல்லது உது செய்யக்கூடிய இடம் இதெல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு சுத்தம் செய்யும் பணியாளர்களை வைத்து அவர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து சுத்தமாக வைத்துக் கொள்ள அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் அவர்கள் மீது கடமை. ஆனால் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவர்களுடைய கடமை மாத்திரம்தான் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இது ஒவ்வொரு முசல்லி மீது வரக்கூடிய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுடைய சுவரிலே, செவுத்திலே யாரோ சளி துப்பியிருந்தார்கள், எச்சில் துப்பியிருந்தார்கள். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள். ரசூலுடைய முகம் செவந்து போய்விட்டது. முகம் செவந்து போய் போகும் அளவுக்கு ரசூல் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டு, யார் இப்படி செய்தது என்று ரசூல் அவர்கள் சத்தம் போட்டு தன்னுடைய கைத்தடியை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சளியை பள்ளிவாசல் சுவரில் இருந்து அகற்றினார்கள். பிறகு தன்னிடம் இருந்த நறுமணத்தை, இத்திரை எடுத்து ரசூல் அவர்கள் அந்த சுவரிலே எச்சில் இருந்த அந்த பகுதியில் தடவினார்கள் என்று வருகிறது. ரசூல் என்ன செய்யவில்லை? பணியாளர் யாராவது இருந்தால் அழையுங்கள், அல்லது பள்ளிவாசல் சுத்தம் செய்யக்கூடியவர்கள் யார் அவர்களை அழையுங்கள் என்று சொல்லவில்லை. ரசூலை விட பெரிய அந்தஸ்து யாராவது இருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர் யாராவது இருக்க முடியுமா? ஆனால் பாருங்கள், பள்ளிவாசலில் அது அசுத்தம் கூட கிடையாது. எச்சில் அல்லது சளி என்பது அசுத்தத்தில் வராது, நஜீஸ் கிடையாது. ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது? இங்கங்கு துப்பக்கூடாது. பிறர் பேசும்பொழுது எச்சில் மேலே பட்டாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். இப்படி இருக்க பள்ளிவாசலில் துப்புவது, துப்ப வேண்டிய இடத்தில் நாம் என்ன செய்யலாம்? உது செய்யும் பொழுது எச்சில் துப்பலாம், தவறில்லை. ஆனால் மற்ற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ரசூல் அவர்களே இறங்கி நினைச்சுகிறார்கள், அதை சுத்தம் செய்யக்கூடிய பணியை செய்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது ஒவ்வொரு முசல்லியுடைய கடமை. குறைந்தது அன்பானவர்களே, நாம் சுத்தம் செய்வதில், பள்ளிவாசலை சுத்தம் செய்வதில் நாம் தன்னுடைய பங்களிப்பை தருகிறோமோ இல்லையோ, குறைந்தது நம்முடைய கடமை என்ன? அசுத்தம் செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். பள்ளிவாசலை அசுத்தம் செய்யாமல் இருப்பது, சுத்தம் செய்வதில் நாம் கலந்து கொண்டால் அது மகத்தான கூலி தரக்கூடிய ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னுடைய உம்மத் மக்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கான கூலியை அல்லாஹ் எனக்கு காட்டினான். அதாவது இந்த உம்மத்து தொழுதால் என்ன நன்மை, சதகா கொடுத்தால் என்ன நன்மை என்று அவர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கான கூலியை எனக்கு காட்டப்பட்டது. அதில் பள்ளிவாசலில் கிடக்கும் ஒரு சின்ன குப்பை, ஏதாவது தூசி இருந்தால் அதை வெளியே போட்டிருந்தால், யாராவது அகற்றியிருந்தால் அதற்கு என்ன கூலி வழங்கப்படும் என்பதும் எனக்கு காட்டப்பட்டது என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக சுத்தம் செய்வதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பங்களிப்பை தர வேண்டும். ஏதாவது ஒரு குப்பை இருப்பதாக கண்டால் யாராவது எடுத்து போடுவார்கள், பணியாளர்கள் எடுத்து போடு, அது அவர்களுடைய வேலை என்று நினைக்கக்கூடாது. கண்ணால் நாம் பார்க்கும் பொழுது நாம் அதை எடுத்து செய்ய வேண்டும், எடுத்து வெளியே போட வேண்டும். என்னுடைய ஒரு ஆசிரியர் அப்துல் அதீம் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் உம்ராபாதிலே
அவர்கள் ஒரு முறை வகுப்பில் பள்ளிவாசல் தொடர்பான சில ஹதீஸுகளை படிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய ஆசிரியர் தொடர்பாக ஷேக் அனீசுர் ரஹ்மான் ஆதமி அவர்களை குறித்து அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை இவர்கள் அப்துல் அதீம் மதனி அவர்கள் பள்ளிவாசலில் உமராபாதுடைய பெரிய மதரசாவுடைய பள்ளிவாசலில் உள்ளே நுழைந்தார்களாம். அங்கு ஒரு 11 சஃப்பு இருக்கும் அநேகமாக. அதில் அந்த 11வது சஃப்பு கடைசி சஃப்பிலே பெரும்பாலும் புறாவுடைய கழிவு இருக்கும். ஃபேனில் உட்கார்ந்து புறாவுடைய கழிவு எல்லாம் அப்படியே அந்த கடைசி சஃப்பில் தெரியும். ஒருமுறை பாடங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய ஆசிரியர் பள்ளிவாசலில் சென்றார்களாம். அநேகமாக முற்பகல் தொழுகை தொழுவதற்காக சென்றிருப்பார். போய் பார்த்தால் ஷேக் அனீசுர் ரஹ்மான் ஆதமி அவர்கள் ஷூ போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பிளாஸ்டிக் இருக்குமே, அதை வைத்து அந்த அந்த கடைசி சஃபில் இருந்த அந்த புறாவுடைய அந்த கழிவை சுரண்டி எடுத்து கொண்டிருந்தார். பாருங்கள், நம்முடைய பங்களிப்பு என்ன? பள்ளிவாசலை சுத்தம் செய்வதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு, பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தை சுத்தம் செய்வதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முற்பட வேண்டும். நம்முடைய வீடுகளை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமா இல்லையா? சுத்தமாக தான் வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் சுகாதாரம் இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கம். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் என்பது, சுகாதாரம் என்பது பாதி ஈமான் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளவு முக்கியமான விஷயம் சுத்தம் சுகாதாரம். ஆக நம்முடைய வீடுகளை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதை தான் வலியுறுத்துகிறது. நம்முடைய வீட்டுக்களை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வதை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். அதற்கு ஒவ்வொரு நாள் வேலைகள் தொடர்ந்து செய்கிறோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய இல்லம், இது அல்லாஹ்வுடைய வீடு. அதை சுத்தம் செய்வதில் நாம் தன்னுடைய பங்களிப்பை தருவது அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். குறைந்தது நாம் என்ன சொன்னோம்? சுத்தம் செய்கிறோமோ இல்லையோ அசுத்தம் செய்யாமல் இருக்க வேண்டும். இது குறைந்தபட்ச கடமை. ஒரு முறை ஒரு கிராமவாசி ஆராபி ஒருவர், அந்த காலத்தில் எல்லாம் பள்ளிவாசலில் பாய் விரித்து கார்பெட் எல்லாம் போட மாட்டார்கள் இல்லையா? அப்படி மண் அப்படியே இருக்கும், அங்குதான் நின்று தொழுவார்கள். மழை இறங்கிவிட்டால் சேராக மாறிவிடும் அந்த பகுதி எல்லாம். பள்ளிவாசல் அப்படி நார்மலாக இருக்கும். ஆக பள்ளிவாசலுடைய ஓரத்தில் அந்த மண் இருக்கும் அந்த பகுதியில் ஒரு கிராமவாசி வந்து நினைச்சுகிறார், தொழக்கூடிய இடத்தில் ஓரமாக நின்று சிறுநீர் கழிக்க தொடங்கி விடுகிறார். அவருக்கு தெரியவில்லை இது பள்ளிவாசல், இங்கு இப்படி செய்யக்கூடாது என்கிற அந்த நாகரீகம், அந்த ஒழுக்கம் அவருக்கு தெரியவில்லை. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவராக இருப்பார். ஓரமாக சிறுநீர் கழிக்க தொடங்கிவிட்டார். அதை பார்த்த சஹாபாக்கள் வேகமாக அவரை தடுக்க முற்பட்டார்கள். சத்தம் போட்டு அவரை முன்னோக்கி சென்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி அவர்கள் இவ்வாறு அவரை தடுக்க போனால் அவர் பயந்து அந்த இடத்தை விட்டு போனால் என்னாகும்? ஒரு ஓரமாக சிறுநீர் கழிக்கக்கூடியவர் போகும் இடமெல்லாம் சிறுநீர் கழிக்க வாய்ப்புண்டு இல்லையா? அந்த பயத்தில் அவர் இங்கெங்கு திரும்பினால் அவருடைய மர்ம உறுப்பை பிறர் பார்க்க வாய்ப்புண்டு. அதற்காக ரசூல் சொன்னார்கள், விட்டுவிடுங்கள், வேண்டாம், தடுக்காதீர்கள், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்று சொல்லி அவர் சிறுநீர் கழித்து முடித்த பிறகு ரசூல் அவர்கள் அவரை அழைத்து கோவப்படவில்லை. காரணம், அவருக்கு அந்த கல்வி கிடையாது. கல்வி இருந்து அப்படி செய்தால் ரசூல் சுவரிலே அசுத்தம் இல்லாத ஒன்று சளியை பார்த்தே கோவப்பட்டார்கள். காரணம், அது அடிக்கடி பள்ளிவாசல் வரக்கூடிய யாரோ தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர் இப்போதான் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கு அந்த நாகரிகம், ஒழுக்கம், ஆதாபு தெரியாது, சட்டம் தெரியாது. ரசூல் கோவப்படவில்லை, மாறாக அழைத்து அந்த கிராமவாசியை பார்த்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய வீடு, இங்கு நாம் தொழுகிறோம், துவா செய்கிறோம், குர்ஆன் திலாவத் செய்கிறோம், உட்கார்ந்து படிக்கிறோம். ஆக இதை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்முடைய கடமை, இதை அசுத்தம் செய்யக்கூடாது என்று அழகாக அந்த சஹாபிக்கு எடுத்து சொன்னார்கள். ஆக அன்பானவர்களே, சுத்தம் செய்கிறோமோ இல்லையோ அசுத்தம் செய்யாமல், இங்கு குப்பை போடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு கடமை. இரண்டாவதாக அன்பானவர்களே, பள்ளிவாசலுடைய நோக்கம் என்னது? ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸில் சொன்னது போல் தொழுவது, திக்ர் செய்வது, துஆ செய்வது, உட்கார்ந்து மார்க்க கல்வியை தேடுவது, சொல்லிக் கொடுப்பது, படிப்பது, இதுதான் அடிப்படை நோக்கம் பள்ளிவாசல்களுக்கு பின்னால். ஆக இந்த நோக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக, பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தை மக்கள் நிறைவேற்றும் பொழுது, செய்யும் பொழுது அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு சஹாபி முஆவியா பின் ஹக்கம் என்கிற ஒரு நபித்தோழர், அவர் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். ஜமாத் தொழுகை நடக்கும் பொழுது தொழக்கூடிய சஹாபாவை பார்த்து ஏதோ இவர் பேசுகிறார். அவருக்கு தெரியாது, தொழுகையில் பேசக்கூடாது என்கிற சட்டம் அவருக்கு தெரியவில்லை. ஏதோ பேசுகிறார். தொழுகையில் இருந்த சஹாபாக்கள் பேசக்கூடாது என்று கூட அவர்களால் சொல்ல முடியாதனவா ஆக தன்னுடைய கைகளை தொடையில் அடித்தார்கள். இப்படி அடித்து பேசாமல் இருங்கள் என்பதை அவருக்கு சுட்டி காட்டினார்கள். ஆரம்பத்தில் எதற்காக தொடைகள் இப்படி அடிக்கிறீர்கள் என்று பார்த்து கேட்கிறார்.
ஒரு கட்டத்தில் அவர் புரிந்தது, ஓஹோ தொழுகையில் பேசக்கூடாதோ, யாருமே வாயை திறந்து ஒன்றுமே சொல்லவில்லையே, செய்கை தான் செய்கிறார்களே, தொழுகையில் பேசக்கூடாதோ என்று உணர்ந்தவர் பேச்சை நிப்பாட்டி விட்டார். தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை யார் அது பேசிக் கொண்டிருந்தது என்று கேட்டார்கள். அதற்கு முஆவியா பின் ஹக்கம் அவர்கள் சொல்கிறார்கள், பயந்து நான் தான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னேன். அழைத்து ரசூல் என்னிடம் பேசினார்கள். ரசூலை விட சிறந்த ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை என்னுடைய வாழ்க்கையில். ரசூல் அவர்கள் என்னை அழைத்து திட்டவில்லை, அடிக்கவில்லை, கோபமாக பேசவில்லை, மாறாக அழகிய விதத்திலே மென்மையாக ரசூல் அவர்கள் எடுத்து சொன்னார்கள், நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று தொழுகிறோம், அந்த தொழுகையில் சக மனிதர்களோடு பேசக்கூடாது, பேசக்கூடாது. நாம் அல்லாஹ்வோடு பேச்சில் ஈடுபடுகிறோம் தொழுகையில், ஆக சக மனிதர்களோடு பேசக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அன்பானவர்களே, பள்ளிவாசலில் நாம் மிக பிரதானமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னால் தொழுகை, திக்ர், திலாவத் போன்ற வணக்கங்கள். அதற்காக தான் பள்ளிவாசல்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த இபாதத்தை மக்கள் செய்யும் பொழுது நாம் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் செய்யக்கூடாது. அந்த வகையில் ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் திலாவத் மிக மெல்லமாக செய்வார்கள். உமர் பின் கத்தாப் மிக சவுண்டாக என்ன செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். இருவருக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம், குர்ஆன் இப்படி தான் ஓத வேண்டும். அவர் சொல்கிறார், இல்லை, சப்தமாக தான் ஓத வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தை இது, உறக்க ஓத வேண்டும். ரசூல் இடத்தில் அந்த விஷயம் வரும்பொழுது ரசூல் சொன்னார்கள், மிக சப்தமாகவும் இல்லாமல் மிக மௌனமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக என்ன செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்று ரசூல் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். இதே சட்டத்தை ரசூல் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, பள்ளி வாசலில் உட்கார்ந்து ஒருவர் குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், முசல்லி ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், ஒருவர் தொழுகைங்கிற வணக்கத்தில் இருக்கிறார், ஒருவர் குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுபவர் நினைச்சக்கூடாது, தொழுபவருடைய தொழுகையில் இடையூறு ஏற்படுத்தும் அளவுக்கு சப்தமாக ஓதக்கூடாது. இங்கு அவர் நினைச்சவில்லை, உலக விஷயத்தை பேசவில்லை, அவர் உட்கார்ந்து வெட்டியான பேச்சு பேசவில்லை, குர்ஆன் ஓதுகிறார், அல்லாஹ்வுடைய வார்த்தை ஓதுகிறார். இருந்தாலும் தொழுகையாளியுடைய தொழுகையில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, குர்ஆனை மெல்லமாக ஓத வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லும் பொழுது, தொழுகையாளிகள் தொழுகையில் இருக்கும் பொழுது, மற்ற வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுது நாம் வெட்டி பேச்சு பேசுவது, சப்தமாக பள்ளிவாசல் நின்று பேசுவது, இப்படியெல்லாம் சில சகோதரர்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்கிறார்கள். சில பேர் சுன்னத் தொழுகைகள் தொழுது கொண்டிருப்பார்கள், ஆனால் பின்னால் நின்று 2-3 பேர் என்ன செய்வார்கள், சப்தமாக பேசுவார்கள். எந்த அளவுக்கு சப்தமாக என்று சொன்னால் அந்த தொழுகையை பாதிக்கும், என்ன ஓதுகிறோம் என்று மறதி ஏற்படும், வஸ்வசா ஏற்படும். அந்த அளவுக்கு பின்னால் நின்று சப்தமாக பேசுவதாக இருந்தால் என்ன செய்யலாம், பள்ளிவாசலுக்கு வெளியே சென்று யாராவது பேச முற்பட்டாலும் பேசக்கூடாது என்று கிடையாது. ஏதாவது தேவைப்பட்டால் மார்க்கம் அல்லாத, தீன் அல்லாத பேச்சுகள், ஹலாலான பேச்சுகள் ஏதாவது இருந்தால் பள்ளிவாசலுக்குள் பேசலாம், தவறில்லை. சஹாபாக்களும் பேசி இருக்கிறார்கள். சில பேர் சொல்வார்கள், பள்ளிவாசலில் வந்தால் துன்யா பேச்சு பேசக்கூடாது என்று. அப்படி கிடையாது சட்டம். சஹாபாக்கள் ஜாஹிலியத் தொடர்பான அறியாமை காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் பள்ளிவாசல் உட்கார்ந்து பேசுவார்கள், ரசூல் தடுக்க மாட்டார்கள் என்கிற ஹதீஸும் உண்டு. ஆனால் அது எப்படி, யாரும் இபாதத் செய்யாத நேரத்தில் உட்கார்ந்து பேசுவது, இடையூறு இல்லாமல் மெல்லமாக பேசுவது, அப்படி சப்தமாக தான் நாம் பேசுவோம், அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், அதோடு ஒழுக்கத்தோடு பள்ளிவாசல் வெளியே சென்று விட வேண்டும், வெளியே போய் பேசலாம் என்று சொல்லி வெளியே போய் பேச வேண்டும். நம்முடைய பேச்சால் ஒருவருடைய தொழுகை என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது, தொழுகையில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. குர்ஆன் திலாவத்தை கொண்டு இடையூறு ஏற்படுத்தினாலே அதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கும் பொழுது, உலக பேச்சை பேசி இடையூறு ஏற்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய குற்றம் அது. அன்பானவர்களே, இங்கு நாம் இபாதத்துக்காக வருகிறோம், அந்த இபாதத்தில் யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தாத விதத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக நாம் சிறு பிள்ளைகளை அழைத்து வருகிறோம் பள்ளிவாசலுக்கு. அந்த சிறு பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முன்கூட்டியே பள்ளிவாசலின் இந்த ஒழுக்கங்களை சொல்ல வேண்டும். பள்ளிவாசலுக்கு போனால் நிம்மதியாக நின்று தொழுங்கள், பேசக்கூடாது, இங்கங்கு ஓடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது என்கிற ஒழுக்கங்களை சொல்லி நாம் அழைத்து வர வேண்டும். சிறு பிள்ளைகள், குறிப்பாக 6 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளாக இருந்தால் பெரும்பாலும் அவர்களுக்கு புரியாது. இருந்தாலும் முடிந்தவரை அவர்களுக்கு புரிய வைத்து நாம் அழைத்து வர முயற்சிக்க வேண்டும். 7 வயதை தொட்டுவிட்டால் அவசியம் அவர்களுக்கு அந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து, பள்ளிவாசல் வந்தால் இபாதத்துக்காக வருகிறோம், ஒழுக்கமாக வந்து ஒழுக்கமாக என்ன செய்ய வேண்டும், வெளியே போக வேண்டும், இங்கே சப்தமாக சிரிப்பதோ இங்கே ஓடி விளையாடுவதோ கூடாது என்கிற அந்த ஒழுக்கங்களை அவசியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லித்தர வேண்டும். ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸ் உண்டு, அது ரசூல் சொன்னதாக நிரூபிக்கப்பட்ட செய்தி கிடையாது. அதில் பள்ளிவாசலில் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது,
பள்ளிவாசல்களில் பைத்தியக்காரர்கள் உள்ளே வரக்கூடாது, வந்தால் அவர்கள் திடீரென்று சிரிப்பார்கள், தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருக்கும் என்கிற ஒரு தகவல். ஆனால் அது என்னது? பலவீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸை நாம் எடுக்காவிட்டாலும் நாம் சிறு பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து அழைத்து வர வேண்டும். அழைத்து வரக்கூடாது என்றும் மார்க்கம் சொல்லவில்லை. நான் சொன்ன அந்த ஹதீஸ் என்னது? பலவீனமான ஹதீஸு. பள்ளிவாசலை விட்டு குழந்தைகளை பிள்ளைகளை தடுக்கக்கூடாது, அழைத்து வர வேண்டும். ஆனால் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து அழைத்து வர வேண்டும். இது பெற்றோருடைய கடமை. அதே போல அன்பானவர்களே, பள்ளிவாசலில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்றுதான், பள்ளிவாசல் கட்டப்பட்ட நோக்கம் தொழுகை, துவா, திக்ரு, திலாவத், குர்ஆன், ஹதீஸை படிப்பது என்று சொன்னோம். அப்படி இருக்க இந்த நோக்கத்துக்கே அப்படியே மாற்றமாக உலகத்தை நாடும் விதத்திலே என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசலிலே வியாபாரம் செய்யக்கூடாது. உலக லாபத்தை நாடும் விதத்திலே பள்ளிவாசலுடைய வளாகத்தில் இருந்து கொண்டு வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரத்தை குறித்து பேசவும் கூடாது என்பது மார்க்க சட்டம். ஆக பள்ளிவாசல் உட்கார்ந்தபடி ஃபோன் போட்டு வியாபாரம் குறித்து பேசுவது, விலை பேசுவது, பள்ளிவாசலில் உட்கார்ந்தபடி ஒருவர் வந்து கடையில் இது கிடைக்குமா என்று விசாரிக்காமல் கிடைக்கும், என்ன விலை என்று அங்கே பேச ஆரம்பித்து விடுவது, இப்படி செய்யக்கூடாது. அதேபோல் பள்ளிவாசலில் அமர்ந்தபடி விற்பனை செய்யக்கூடாது. இந்த பொருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு பொருளை விற்பனை செய்கிறாரோ, விற்பனை செய்வதாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, அந்த நபரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த வியாபாரத்தில் லாபத்தை தரவே கூடாது. சபிக்கும்படி ரசூல் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பள்ளிவாசல் வியாபாரம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த வியாபாரத்தில் லாபத்தை தரவே கூடாது என்று சபியுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே, தொலைந்து போன பொருளாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசலில் அதற்கு அறிவிப்பு செய்யக்கூடாது. ஆரம்பத்தில் நான் வெளியே தொலைத்த பொருளாக இருந்தால் பள்ளிவாசலில் பல பேர் ஒன்று கூடுகிறார்களே, இங்கு சொன்னால் அந்த செய்தி பரவும் என்கிற அடிப்படையில் சொல்லக்கூடாது. பள்ளிவாசலில் தொலைந்து போனால் சொல்லலாம் என்று நான் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதை குறித்து இன்னும் அதிகமாக படித்து பார்த்தால் தான் தெரிகிறது, பள்ளிவாசலிலேயே ஒரு பொருளை தொலைத்திருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அறிவிப்பு செய்யக்கூடாது. தொலைந்து போன பொருள் யாருக்காவது கிடைத்தால் அவர்கள் கொண்டு வந்து மிம்பரில் வைத்து விடலாம், பள்ளிவாசலுடைய இமாம் அல்லது முஅத்தினிடம் அதை ஒப்படைத்து விடலாம். தொலைத்து விட்டவர் வந்து விசாரிக்கும் பொழுது என்ன செய்யலாம்? எடுத்து கொடுக்கலாமே ஒழிய, வாட்ச் விட்டுவிட்டேன், செல்போன் ஒன்று விட்டுவிட்டேன் என்று என்ன செய்யக்கூடாது? மைக்கில் வந்து அல்லது மைக் இல்லாமல் மக்களுக்கு கேட்கும் விதத்திலே அறிவிப்பு ஏலான் செய்யக்கூடாது. ஆக பள்ளிவாசலில் இப்படி யாராவது தொலைந்து போன பொருளை குறித்து அறிவிப்பு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த பொருளை திருப்பி தரவே கூடாது என்று இந்த விஷயத்திலும் ரசூல் அவர்கள் சபிக்கும்படி சொல்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு தடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பள்ளிவாசல் வந்த பிறகு வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரத்தை குறித்து பேசக்கூடாது, டீலிங் செய்யக்கூடாது. அதே போல் தொலைத்து போன பொருளை குறித்து பேசக்கூடாது, அறிவிப்புகள் செய்யக்கூடாது. இதெல்லாம் உலகத்தை நாடும் விதமான விஷயங்கள். ரசூல் அவர்கள் இந்த சட்டத்தை சொல்லும் பொழுது பள்ளிவாசல் இதற்காக வேண்டி கட்டி எழுப்பப்படவில்லை என்று அந்த ஹதீஸ் ரசூல் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். இது ஒரு சில ஒழுக்கங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இன்னொரு ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் தொடர்பான மேலதிகமான ஒழுக்கங்களை, ஆதாபுகளை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் முக்கியமான வேறு சில விஷயங்களை அறிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சொன்ன இந்த விஷயங்களை, கேட்ட இந்த விஷயங்களை பள்ளிவாசலுக்கு வரும்பொழுதெல்லாம் அதை கடைபிடித்து நடக்கக்கூடிய, பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. ஆமீன். أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, குத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஜின் அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை நான் படித்தேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியது. ஆக அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு யாரையும் பள்ளிவாசலில் அழைக்காதீர்கள், யாரையும் வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நாம் ஏற்கனவே சொன்ன ஒழுக்கங்கள் எல்லாம் பள்ளிவாசல் மிக மிக அவசியம். ஆனால் அனைத்து ஒழுக்கங்களை விட, அனைத்து கடமைகளை விட மிக மேலான, மிக முதன்மையான கடமைதான் பள்ளிவாசல் மூலமாக நாம் நினைக்கக்கூடாது, ஷிர்கை பரப்பக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இல்லங்கள், அல்லாஹ்வை அழைக்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், தௌஹீதை நிலைநிறுத்த வேண்டும், தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் தன்னுடைய கொள்கையாலும். இங்கு பள்ளிவாசலில் இருந்தபடி நாம் நவுது பில்லாஹ் ஷிர்க் செய்வது,
அந்த ஷிர்கை ப்ரொமோட் செய்வது, மக்களுக்கும் அந்த ஷிர்கை சொல்லிக் கொடுப்பது. எத்தனை பள்ளிவாசல்கள் உண்டு இன்று? அல்லாஹ்வுடைய வீடு என்று கட்டி எழுப்பிய பிறகு அந்த பள்ளிவாசலில் ஷிர்கான அனாச்சாரங்களை செய்கிறார். அந்த பள்ளிவாசல் வரக்கூடிய முசல்லிகளுக்கு அந்த ஷிர்கை தெரிந்தோ தெரியாமலோ சொல்லி தருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம்! கட்டி எழுப்பியது அல்லாஹ்வுடைய இல்லம், ஆனால் அந்த இல்லத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய கொள்கையை நாம் சொல்லித் தருகிறோம், ஷிர்க் செய்யக்கூடிய வழிமுறைகளை சொல்லித் தருகிறோம் என்று சொன்னால் இதைவிட பெரிய துர்பாக்கியம் ஏதும் கிடையாது. ஆகவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே பள்ளிவாசலை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் அல்லது பள்ளிவாசலை யார் பராமரிக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லங்களை பராமரிக்கக்கூடியவர்கள் யாரெனில் யார் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை தருகிறார்களோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சில அடிப்படை தன்மைகளை சொல்கிறான். அதில் முதலாவது அம்சம் என்னது? ஆமனு, நம்பிக்கை கொண்டு. ஆக சரியான கொள்கையில் உள்ளவர்கள் பள்ளிவாசலை பராமரித்தால்தான் அந்த பள்ளிவாசல் மூலியமாக சரியான கொள்கை மக்களுக்கு போய் சேரும். பள்ளிவாசலை கட்டி எழுப்பியவர்கள் அல்லது பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களே ஷிர்கில் இருந்தால், தப்பான கொள்கையில் இருந்தால், பள்ளிவாசல் இருந்த அந்த வழிகேட்டை மக்களுக்கு என்ன செய்வார்கள்? அவர்கள் சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசலில் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய, பள்ளிவாசலுடைய மற்ற ஒழுக்கங்களை ஆதாபுகளை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ வ கினா அஸாபன் நார். اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا الحمد لله رب العالمين.